அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ. அதனால் இதை முழுமையாக பாருங்கள். இதை மற்ற பெண்களுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அதை செய்யணும். இதை செஞ்சாலன்றி தமிழ்நாட்டை இனி என்றைக்குமே காப்பாற்ற முடியாது. இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அதே நிலைமையில தான் இருக்கும். மாற்றமெல்லாம் யாரும் கொண்டு வர முடியாது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் பரிசீலித்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், எது சிறந்தது அப்படின்னு. காமராஜர் ஆட்சி காலத்தில், காமராஜர் அந்த எலெக்ஷன் டைம்லலாம் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய கல்ச்சர்லாம் கிடையாது. அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்ட பின்பு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு, அண்ணாதுரைக்கு பிறகு, இது நம்ம நல்லது செஞ்சும் காமராஜ் தோற்று போனது கருணாநிதியை சிந்திக்க தோன்றுது. அப்போ நம்மளும் தோற்று போயிடுவோம். அப்புறம் மீதி 5 ஆண்டுகள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது செலவுக்கு பணம் வேணும்ல, கை செலவுக்கு பணம் இல்லாமல் எப்படி கட்சி நடத்துறது அப்படின்னு சொல்லி அந்த ஊழல்களை ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி வரைக்கும் அதே ஃபார்முலா தொடர்ந்து கட்சி நடத்துறதுக்காக தான் இதை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பல எம்எல்ஏக்களுக்கு தெரியறது இல்லை. கட்சி வளர்த்து அதை அடுத்த எலெக்ஷனில் செலவு பண்ணி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிறதுக்கு தான் அந்த திருடுகிற காசு. அரசிலேயே திருடித்து செய்ய முடியுமே ஒழிய வெளியிருந்தெல்லாம் இது பண்ண முடியாது. வெளியிருந்து உண்டியல் குலுக்கி கட்சி நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போனதை எல்லாருமே பார்த்துருக்குறோம். அப்போ நேர்மையான வழியில் பணம் திரட்டி இந்த கட்சியை நடத்த முடியாது, செலவு பண்ணி ஓட்டு வாங்க முடியாது. அதனால் அனைவருமே இந்த கொள்ளையடித்து பணத்தை சேர்த்து வைத்து கட்சியை அடுத்த எலெக்ஷனில் செலவு செய்கிறதுக்காக சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு யாரும் அசைக்க முடியாதுன்ட்டு மனவியாதி பிடித்தவர்களாக இருந்து வந்திருக்கிறாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்து. எந்த கட்சியும் இதிலிருந்து விலக்கு இல்லை அப்படிங்கிறத பெண்கள் சரிவர புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி தான். இதுக்கு காரணம் என்னென்னா ஆண்களுடைய அறிவு திறமை. பெண்கள் எந்த ஒரு முடிவையும் உணர்ச்சிபூர்வமாக எடுக்கக்கூடியவர்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி தான் எடுக்கப்பட்டது. ஆண்கள் அறிவு சார்ந்து எடுக்கிறதுனால தான் பின்னாடி வேணும், காசு வேணும், பணம் வேணும், ஆண்களுடைய சிந்தனை இப்படியே போகிறதுனால இது நாட்டுக்கு நலம் பயக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆண்களுக்குள்ளே வருவதே கிடையாது. இப்போ அப்படி வந்ததுன்னா பெண்மைத்தன்மை கொஞ்சம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியும். அந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இப்போ காமராஜ் போன்றவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்களாக சற்று அந்த நோக்கில் சிந்தித்தாலும் கூட இருக்கிறவங்க இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் கூட இருந்தவங்க அதை செயல்படுத்த விடாமல் கட்சிக்கு காசு வேணும் தலைவரேன்னு போட்டு தவறான வழியில் அந்த திமுக காட்டிய வழியிலேயே இழுத்து போயிட்டாங்க. கருணாநிதி ஆரம்பித்தது கட்சிக்கு அடுத்து நடத்தவும் அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்காகவும் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக ஊழல்கள் செஞ்சு கனிம வளங்களை கொள்ளையடித்து காசு சேர்த்தது. அது தவறாக புரியப்பட்டு குடும்பத்துக்காக சம்பாதிச்சதாக நினச்சி கருணாநிதி குடும்பத்தினர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து இப்படி ஆகி போச்சு. அதை தொடர்ந்து மற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளுமே அதை பின்தொடர்ந்து இதை கொள்ளையடிக்க ஆரம்பித்தா தான் கட்சி நடத்த முடியுங்கிற ஒரு மனநோயிலேயே வந்துட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் 2026 என்ன காட்டியிருக்குது? பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டியதில்லை. 10 பைசா செலவு இல்லாமல் இன்டர்நெட்டில் இந்த பலவித வலைத்தளங்களில் நம்ம கருத்துக்களை பரப்பி விட்டு மக்களை மயக்கி ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக நிதர்சனமாக உண்மையாகி போச்சு. இனி எதுக்கு காசு? இனி அரசு ஆட்சிக்கு வர்றவங்க கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து தனி அணியை பிரிஞ்சு அவன் பேர் என்ன, வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன், இவனெல்லாம் படித்தவனாட்டவா பேசுகிறான், நான் என்ன பஜனை மடமாக நடத்துறதுக்கு வர்றேன், நான் அரசியல் நடத்த வர்றேன் அப்படின்ட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வர்றேன்ட்டு ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கிற அவன் பேரில் ஏகப்பட்ட குவாரிகள் எல்லாம் இருக்குதாம்மா. இந்த மாதிரி பன்னாடைகள் எல்லாம் இருக்கும் வரை ஒரு தூய்மையான ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும்? எவனாலையும் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன இதிலிருந்து சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் ஆண்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியல. திருடத்தான் தெரிஞ்சது. தவறான வழிகாட்டுதல்கள், சாராய கடைகள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படியே கோஷம் போட்டுட்டு இருந்ததுன்னா இதுக்கு விடிவு காலமே இல்லைங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த 4 பேர் இப்போ நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இருக்குது. அதிலெல்லாம் இந்த மாதிரி ஃபேமஸான பெண் தலைவர்கள் இருக்கிறாங்களான்னா நம்ம தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுறேன்னா பெண்களுடைய உரிமைக்காகவும் சனாதனத்தினுடைய முக்கிய இதே பெண் அடிமை தான்.
அந்த பெண் அடிமையை எதிர்த்து போராடுறவன் அவன் கட்சியில் ஒரு 10 பெண்களை வந்து தலைவர்களாக்கி இருக்கணும். போனவன் வந்தவன் போக்கி பயலுக ரவுடிசம் பண்ணுறவனு தான் அந்த கட்சியில் இருக்கிறானுங்க. அதனால் வந்து இந்த இதை லிஸ்ட்டில் நாம் சேர்த்த முடியல. எந்த பெண்ணை சேர்த்துறது அந்த கட்சியிலேருந்து? அதுபோல தான் இந்த உதிரி கட்சிகள், ஜாதி கட்சிகள் வச்சுருக்கிறவனுங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பெண்களெல்லாம் இதில் சேர்த்துல. காங்கிரஸ், திமுகவில் வந்து உங்களுக்கு இதனுடைய எதிரி கட்சிகளாக இருக்கிறதுனால அதையும் வந்து இதில் நான் சேர்த்துல. இது என்ன ஒரு உதாரணத்துக்கு இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் தெளிவாக பெண்களினுடைய பலத்தை தெரிவிக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். உடனே என்னை பிஜேபி இந்த குரூப்பில் வந்து என்னை இணைச்சிடக்கூடாது. என்னையெல்லாம் இணைக்கிற அளவுக்கு வந்து எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது இது நாள் வரைக்கும். இப்போ நான் சொல்லுவது வந்து என்னுடைய சிந்தனையின் மூலமாக தோன்றிய விஷயங்கள் தானே தவிர நான் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதாவோ கட்சியை வழிநடத்துறதாவோ நினச்சிக்கக்கூடாது. இது வந்து இப்படி செய்தால்தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். மிகப்பெரிய ஒரு உதாரண நாடாக உலகத்துக்கு காட்ட முடியுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த 4 பேரில் சௌமியா அன்புமணி தான் ஆண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி. அதுவும் வந்து நம்ம அதை பேசி முடிவு பண்ணி அன்புமணியை இதில் தலையிட வேண்டாம்னு ஒரு ஓரமாக உட்கார சொல்லிடல. அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. பின்னால் வந்து அறிவுரைகள் மட்டும் வழங்கையா நீ ஒரு ஓரமாக உட்காந்துக்கன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு பெண்கள் இந்த கட்சியில் வந்து இப்போ 3 கட்சியில் 2 கட்சிகள் தலைவர்களாக இருக்கிறாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. அதெல்லாம் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுபோல் பிஜேபியினுடைய இந்த வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கணவர் வந்து அரசியல் இல்லை. அதனால் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடியதுக்கு தடையே இருக்க போகிறதில்ல. இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த அன்புமணியை கொஞ்சம் ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு இவர்களெல்லாம் வந்து கட்சி தலைமையை ஏற்கணும். இப்போ வானதி ஸ்ரீனிவாசனே வந்து இந்த பிஜேபி கட்சியில் அகில இந்த கட்சியாக இருந்தாலும் கூட பெண் அப்படிங்கிறதுனால முதல்ல தமிழ்நாட்டினுடைய அந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தமிழ்நாட்டில் ஏற்கணும். இதெல்லாம் இந்த அந்த நாயனார் இந்த நாயனார் இவனுங்களையெல்லாம் வச்சுட்டு என்னென்னமோ பேர் சொல்கிறானு எனக்கு அதெல்லாம் வந்து மனப்பாடம் ஆகிறது கிடையாது. இவனுங்களையெல்லாம் ஒரு புறந்தள்ளி வச்சுட்டு பெண்களுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் இந்த அரசியல் ஈடுபடக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கணும். முதல்ல நிறைய பெண்மணிகளை அரசியலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா இவனுக்கு குடிகார பயல்களும் பெண்களை வந்து போக பொருளாக பார்க்கக்கூடியவங்களாம் இந்த கட்சியில் இருக்கிறதுனால தான் பெண்கள் உள்ளே வர பயப்படுறாங்க. தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு ஆண்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு பெண்களை முதன்மையை கொண்டு வந்துட்டோம்னா கட்சி வந்து பலம் பெறுவது மட்டுமில்லை, பெண்களுடைய முழு ஆதரவு கிடைப்பது மட்டுமில்லை, ஒரு ஒழுக்கமான கட்சியை அது வந்து திகழ ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது தெளிவாக நம்ம குடிகாரன் இல்லாமல் இருந்தாலே அந்த கட்சி வந்து மாறுபட்ட ஒரு தவறான சிந்தனைக்கு போகாது இல்லையா? அதை நம்ம எந்த எம்எல்ஏ குடிக்காமல் இருக்கிற எந்த கட்சிக்காரன் குடிக்காமல் பூரா குடிகார பயல்களாக இருக்கிறானு. அதனால் அவனுங்களெல்லாம் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு பெண்கள் தலைமையேற்று நடத்தி இது ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு கூட்டணி அமைப்பாக அமைஞ்சு எல்லோரும் ஒரே கொள்கையை பின்பற்றணும். நான் இந்த மாதிரி நல்லவங்களாட்ட நடிச்சுட்டு பின்னாடி சுரண்டுற வேலையெல்லாம் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கக்கூடாது. நான் வந்து கட்சிகளை ஒன்றிணைக்க சொல்லவில்லை. கூட்டணி தர்மம் அப்படின்னு போட்டு ஒன்று மினிமம் ப்ரோக்ராமுங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மேக்சிமம் ப்ரோக்ராம் உருவாக்கணும். இப்படித்தான் இருக்கணும் இந்த கூட்டணி. எல்லா கட்சிகளும் தூய்மையான கட்சிங்கிறத நிரூபிக்கணும்னு பெண்களை கொண்டு வரணும். வேறு வழியே கிடையாது. ஆண்கள் இருக்கும் வரை இது இன்னும் 10,000 வருடம் ஆனாலும் கூட இப்படியே தான் இருக்கும். நாறிப்போன ஒரு அரசியலாக தான் இருக்கும். இப்போ குடிமி பிடி சண்டை வந்துருமோன்ட்டு சில பேர் கேட்கலாம். சட்டையை கிழிக்கிற அளவுக்கு நடக்கும் பொழுது மோதிர கையால் மூக்கில் குத்துற மாதிரியெல்லாம் பெண்கள் நடந்து கொள்ளாத அளவுக்கு படித்தவர்களே நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்படி பல விதத்தில் முன்னேற்பாடோட முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடும் கொண்டு பெண்களை வந்து இந்த அரசியலில் உருவாக்கி கொண்டு வந்தோம்னா அந்த காமராஜர் ஆண்ட ஆட்சியை விட பல மடங்கு ஒரு உயர்ந்த ஆட்சியை இந்த காலத்துலேயும் கொடுக்க முடியும். அதான் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. காசு வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்களையும் நல்ல ஒரு ஆட்சியை எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நாடு வந்துட்டதுனால இது ஆண்களை வச்சு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளையெல்லாம் வச்சு மறுபடியும் ஆட்சி செய்யும்போது அது விஜயாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி திரும்ப அந்த பழைய நிலைக்கு தான் போகும்போதே தவிர இந்த மாற்றங்கள் நிகழாது.
அதனால் முற்றிலும் புதியவர்கள், முற்றிலும் முக்கால்வாசி பெண்கள் அப்படிங்கிறத இந்த அரசியல் மயமாக்கி பெண் ஆதிக்க அரசியலை கொண்டு வரணும். இந்த ஆணாதிக்க அரசியல் இருக்கும் வரை இது வழங்கவே வழங்காது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இனியும் அதை தொடர்வது முட்டாள்தனம் அப்படிங்கிறதுனால பெண் ஆதிக்க அரசியலை கொண்டு வந்துட்டோம்னா, அந்த காலத்துலலாம் அந்த ஆதிவாசிகள் காலத்தில் பெண்கள் தான் குடும்பத் தலைவியாக இருந்து வழி நடத்தினாங்க. வேட்டைக்கு போனதே பெண்கள் தான். இதெல்லாம் காலங்கள் மாற இந்த பிரசவ காலத்தில் அவங்க இருக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆண்கள் வந்து தான் அது ஆண்கள் வேட்டையாட போக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் பெண் சங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். ஆண் சிங்கம் உட்காந்துட்டு சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கு. இதுதான் மிருகங்களிடத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால் பெண் வந்து சிறந்த ஒரு வேட்டையாடக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால அந்த சாதுரியங்கள் எல்லாம் பெண்களுக்கு நிச்சயமாக ஆண்களை விட அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்துக்கு மிக அவசியங்கிறதுனால தான் நம்ம இதை சுட்டி காட்டுறோம். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் இவர்கள் 4 பேர் தான் வந்து பாப்புலராக நமக்கு தெரிஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஓரளவு நாலேஜ் உள்ளவங்களா அவங்களுடைய பேச்சு வழக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு தான் இவங்களை சொல்கிறோமே தவிர, இவங்களுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் சம்மந்தமும் கிடையாது. இந்த கட்சிகளுக்கு எனக்கு நான் ஓட்டே போடுறதில்ல. கடந்த 40 வருடங்களாக ஓட்டு போடுவது கிடையாது. அதனால் வந்து இதையெல்லாம் பற்றி இந்த கட்சி அந்த கட்சின்னு என்னை வந்து முடிவு செய்யக்கூடாது. என்னுடைய சிந்தனையில் வந்து இந்த அரசியல் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னோம்னா யாரும் கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு போக முடியாது மனிதர்களால். அது ஒரு 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணால் தான் அது வந்து அடைய முடியும். அப்படிங்கிறனால நம்ம அதை சொல்கிறதில்ல. ஒரு மினிமம் விஷயங்களையாவது நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி, இது பெண்களால் தான் வந்து ஒரு சிறந்த இப்போ சாராய கடைன்னு இவங்கெல்லாம் வந்து உணர்ச்சிபூர்வமாக ஒரே கையெழுத்தில் மூடிட்டு போயிடலாம். ஒன்றும் நடந்துட்டு போகிறதில்ல. இந்த கொரோனா பீரியடில் ஏறக்குறைய 2-3 வருஷத்தில் மிக கடுமையானது 4-5 மாதங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம் எல்லோரும். அப்போல்லாம் எவனுக்கு சாராயம் குடிக்கிற எண்ணமே வரல. உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க. உசுறு போயிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில். அப்போ வந்து குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிறது ஒரு மனநோய். இருக்க முடியுங்கிறத உண்மைங்கிறது அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிட்டோம். அதனால் கையெழுத்து போட்டு ஒரே நாளில் இதெல்லாம் இழுத்து மூடலாம். அந்த அளவுக்கெல்லாம் இவனுக்கு ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கும் பொழுது அந்த சிந்தனை வராது. அரசாங்க கஜானாங்கிறான்னு என்னென்ன இத்தனை ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து இதை இழுத்து மூட வேண்டியது அதில் வர 4000 கோடி இனத்துக்காகும். சில இலவசங்கள் இந்த தேவையில்லாமல் அரிசி மாவுக்கு கொண்டு போய் இலவச அரிசி விற்கிறாங்க பெண்கள். இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது இந்த 4 கட்சிகளுடைய முக்கிய இதாக இருக்கணும். பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது தானாக அமைஞ்சு போயிடும். அடிப்படையில் பெண்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறது இவங்க முதல் 4 பேரும் புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து ரேஷன் அரிசி என்னென்ன வந்து இலவசங்கள் பெற முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறாங்களான்னா அந்த வருமானத்தை ரூ. 1000 பெண்கள் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது என்ன பெண்கள் செய்தீர்கள்ன்ட்டு ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் இல்லையா, என்ன பண்ணீங்க அதை அப்படின்ட்டு. யாராவது அது பயனுள்ள வகையில் அதை சேமித்து வச்சுருக்குறாங்களான்னு ஒரு ஆளை காமிங்க பார்ப்போம். இந்த பக்கம் சேர்த்து வச்சா அந்த பக்கம் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அது எதுக்கு அந்த உரிமை தொகை கொடுக்காம விட்டுருந்தோன்னா அவன் எடுத்துகிட்டு போக மாட்டான் இல்லையா. இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம சிந்தித்து மனிதர்களை முதல்ல மனிதனாக மாற்றணும். அப்புறம் ஆட்சி பண்ணலாம். ஆட்சி எங்கேயும் போயிடாது. அது அங்கேயே தான் இருக்கும். அதிகாரிகள் பாட்டுக்கு ஆண்டுகிட்ருப்பான். மனிதர்களை வந்து மனிதர்களாக மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு ஆட்சி நமக்கு அமைத்து நம்ம ஆட்சி வழங்கலாம். வழி நடத்துறது தானே நம்ம முதலமைச்சர்னா என்ன, வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு சிம்பிள். அதனால் ஏற்கனவே மந்திரியை வந்து கொள்ளையடித்தவங்க கூட இந்த கட்சியில் இருப்பாங்க. இந்த 4 பேர் இருக்கிற கட்சியில் அதெல்லாம் ஒரு புறந்தள்ளி விட்டு இப்போ இனிமேல் அந்த தவறுகள் நிகழாத ஒன்று ஏன் செய்ய முடியாது. அதான் கட்சி வந்து இனிமேல் வாக்குக்கு வந்து காசே தர வேண்டியதில்லை. எந்த ஒரு பைசா செலவு பண்ணும்படி ஒரு பேனரும் கூட வைக்க வேண்டியதில்லை. வெற்றி பெற முடியும்ன்ட்டு ஒருத்தன் நிரூபிச்சிட்டான். அப்போ அதை வந்து பயன்படுத்தணுமா இல்லையா அடுத்த எலெக்ஷனில். எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி கவுந்து விடுங்கிறது என்னுடைய கணிப்பு. கவுந்த பிறகு மறுபடியும் தேர்தல் வரும்போது இந்த 4 பெண்மணிகளும் உட்காந்து சிந்திக்கணும். ஏராளமான பெண்களை வந்து இதில் கொண்டு வரணும். நல்ல படித்த பெண்கள் உண்மையிலுமே வந்து அவர்களுடைய ஒரு திறன் கண்டறிஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாட்டை நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இதுதான் வந்து நல்வழிப்படுத்த முடியுங்கிறது உறுதியான ஒரு உண்மையும் கூட. அதாவது
இப்ப இருக்கிறவனுங்கலாம் இப்ப விஜய எடுத்துங்க பொண்டாட்டிய தொரத்தி விட்டு போட்டு, நான் வந்து நாட்டுக்காக வந்துட்டேன், காமராஜர் மாரின்ட்டு தன்னை உருவகப்படுத்தி ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. குடும்பத்தில வந்து அவனுங்க பல பேர் சொல்லுவானுங்க, பெண்கள வந்து இழிவுபடுத்துறோம் எப்படி வந்து காமராஜர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அதனால வந்து நாட்டுக்கு பாடுபட்டது யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. திருமணமானவன் நீ வந்து வாஜ்பாய் இருந்தாப்படி, மோடி இருந்தாங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே அந்த வாஜ்பாய் திருமணமே செஞ்சுக்கல. மோடி வந்து ஏதோ காலக்கொடுமையில மனைவி பிரிஞ்சு வாழ்ந்ததுனால சின்ன வயசுலயே அது நடந்துட்டுது. அத வச்சுட்டு இப்படி இருந்தா நாம சுத்தமானவன் ஆயிற முடியுமா? ஏன் வந்து நீ சினிமாவுல நடிச்சுக்கிட்டு, உன்னுடைய மனைவி இந்த கட்சிய வச்சு ஆரம்பிச்சு, அந்த பொண்ணு அறிவுள்ள பொண்ணு தானே. அத வச்சு நீ வந்து நடத்தி இப்போ முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே! அரசியல் இருக்கிறவங்களுக்கு முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அது தன்ன போல வந்து மக்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தன்ன போல அமைஞ்சுட்டு போயிரும். அத விட்டு போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு முதல்ல வந்து எம்எல்ஏக்கள் மத்தியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அதே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணாடைகளுக்கு படிப்பறிவு இல்லாதவன் அந்த வியாபாரம் பண்ணுறவன், இந்த வியாபாரம் பண்ற போதைப் பொருள், கல்குவாரியில திருடுறவன், போனவன் வந்தவன் ரோட்ல ஓடுறவன், தகுதி டாக்டருக்கு படிச்சிருக்கிறான். அவன் எதுக்கு போய் கல்குவாரியில திருடிட்டு இருக்கிறான்னே ஒண்ணும் தெரியல. இது டாக்டர் செய்யக்கூடிய செயலா? இதெல்லாம் அந்த காலத்தில படிப்பறிவு இல்லாதவன் திமுக காலத்தில ஒருத்தன் செஞ்சான். அதையவே நம்மளும் செய்யணுமான்னா, உனக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு டாக்டருக்கு படிச்சீன்னா, அது மனிதர்கள வந்து ஓ நோய நீக்கக்கூடியவன். நீயே ஒரு பண நோய்ங்கிற ஒரு நோயில விழுந்து இருக்கிறீன்னா, நீ எப்படி தகுதி உள்ளவனா இருக்க முடியும்? அதுக்கு காரணம் வந்து இது மனவியாதி தான் இது. சமுதாயத்துக்குன்னு ஒரு நோய் இருக்கும் இல்லையா? அடுத்தவங்கள பார்த்து பார்த்து கத்துக்கிறது. அப்படி இது உண்டானது. அதனால பெண்கள கொண்டு வரும் பொழுதே வந்து தெளிவா சொல்லித்தான் கொண்டு வரணும் பெண்களுக்கு. இப்படியெல்லாம் இருந்தானுங்க, இப்படியெல்லாம் சாராயம் குடிச்சிட்டு இப்படியெல்லாம் இருந்தானுங்க. நீ வர்றது வந்து இதுக்காக கிடையாது. உண்மையிலுமே நாட்டுக்காக இந்த பழைய பெண் தலைவர்கள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் உதாரணம் இப்போ இந்திரா காந்திய கூட உதாரணம் காமிக்கலாம். அதுபோல வீரியமிக்க பெண்களை எல்லாம் நம்ம உதாரணம் காமிச்சு, பெண்களுக்கு அந்த அறிவ கொடுத்து, வளர்த்து, அரசியலுக்கு கொண்டு வந்து ஒரு நல்வழிப்படுத்த முடியுமே தவிர, முதல்ல மந்திரி குடிக்காம இருந்தது தானே நாட்டு மக்கள் குடிக்காம இருப்போம். அரசன் வழி, மக்கள் வழிங்கிறது தானே பழமொழி. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில ஏதோ தகராறு. ஒருத்தன் வந்து டிவியில பேசுறான். 1 மணி நேரம் திருப்பி திருப்பி உன்னையே பேசிட்டு இருக்கிறான். நல்லா குடிச்சு போட்டு தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். கை கலப்புங்கிறானுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவனுங்க என்ன ஒரு சிந்தனை இல்லாதவனுங்க. அவன் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறான். ஒருத்தர் டாக்டரு. நானே இவனுங்களெல்லாம் கொண்டு வரும்போது, ஆட்சி மாற்றம் ஆயிருமாக்கிட்டு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே நல்ல ஆட்சி குடுத்துரும் போல் இருக்குதுன்னு நெனச்சேன். கடைசியில பார்த்தா பழைய குருடி கதவு திறடிங்கிற மாரி இவனுங்களும் வந்து இந்த கொள்ளையடிச்சுக்கிட்டு, அது வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாம ஒரு மாயையில சிக்கி உழண்டுட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது போன்ற ஆண்கள் வழிநடத்துதலுக்கு முற்றிலுமாக 100% தடை போட்டுடணும். பெண்கள் ஒரு இனி ஆட்சி எடுத்து பார்க்கட்டும். அதுலயும் இப்படியே நடந்ததுன்னா அப்புறம் உட்காந்து நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வராது. பெண்கள் ஒன்று சேர்ந்து இத முடிவு எடுக்கணுங்கிறது தான் நம்ம தீர்க்கமான சொல்றோம். அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இவங்க 4 பேர் சிந்திப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியல. இவங்களும் மறுபடியும் பணத்துக்காக இப்போ சசிகலா வந்து ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னா, அது ஆட்சி நடத்த தேவைப்பட்டது, ஊழல் பண்ணது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமேல் வந்து அதான் கட்சி நடத்துறக்கோ, ஆட்சி நடத்துறக்கோ, ஓட்டு வாங்குறக்கோ பணம் தேவையில்ல. நம்ம சுயமா சம்பாரிச்சு அதில செலவு பண்ண வேண்டியதில்லைங்கிறது நிதர்சனமான உண்மையான பிறகு, சசிகலாவுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போம். முதலமைச்சரான்னு நான் சொல்லல. பொதுவா அரசியல் ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் இல்லையா? இவர்கள் 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச பெண்மணிகள இப்போ பாப்புலரா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா பேசக்கூடியவர்கள். இவர்கள் சொன்னா ஒரு வேளை பெண்கள் கேட்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தில தான் நம்ம இந்த விஷயத்தையே சொல்றோம். அதனால இவங்க 4 பேருக்கு நம்ம உயர்வு கொடுக்கறக்கோ, பெருமைப்படுத்துறக்கோ சொல்லல. இப்ப நான் இறங்கி இதில இயங்கணும்னா நான் பெண்ணா பிறந்திருக்கணும். நான் ஆணா பிறந்துட்டு என்ன பண்ண முடியும்? அதனால சொல்லத்தான் முடியும். அப்படிங்கிறத சொல்லிட்டு, இத இவங்க 4 பேர் பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு, உடனடியா தீவிரமா இதில இறங்கணுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இறங்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நான் சொன்னதில எந்த தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு 1% கூட தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அருமையான திட்டம். இத இவங்க முன்னெடுத்து செய்யணுன்ட்டு கேட்டுட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.